எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா பன்னா மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1.5 கிலோ பன்னா மீன் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மீனை சுத்தம் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு வச்சிடலாம் வாங்க. இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் அரைச்சிக்கலாம். 2 சில் தேங்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 2 சின்ன தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு 8 பல் பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 15-20 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதை 4 பொருளையும் ஒன்றா போட்டு மையாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. நான் ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ரெண்டு பத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் போட்டுக்கலாம். நெல்லிக்காயில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம போட்ட மசாலா பொடி அப்புறம் புளி தண்ணி எல்லாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா மசாலாலாம் கொதிச்சு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீனை போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மீன்லாம் நல்லா வந்துருச்சு. 5 நிமிஷத்தில் மீன்லாம் வந்துருச்சு. மீன் குழம்பு சூப்பராக ரெடி வச்சுக்கோங்க. இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.